ஸோ கைஸ், நீங்கள் எல்லாருமே நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது மேலே நீங்கள் கீழே ரோட்டில் போயிட்டுருப்பீங்க. உங்கள் மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்கலாம். ஸோ அந்த பிரிட்ஜில் நீங்கள் போயிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நெருப்பு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த டயத்தில் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த டைமில் இன்றைக்கி ஒரு 12:30 மணிக்கு நடந்திருக்கு நம்மளோட இந்தியாவிலே ஒரு ஒரு இடத்துல, பஞ்சாப் கண்ட்ரியில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த ஒரு நியூஸ் இங்கே இவ்வளோ தூரம் யாருமே பேசப்படவும் இல்லை. ஸோ ஏன்னா அப்படி ஒரு டேங்கர் லாரி போய் அந்த ஒரு பிரிட்ஜு ஃபுல்லாமே அவ்வளோ ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு என்ன ரீசன், ஸோ எதனால் நடந்துச்சுன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு சுனாமி நடக்கும், ஒரு ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அந்த இயர் நம்ம எவ்வளோ சேஃபாக செக்யூராக இருக்கணும், என்ன மாதிரி, எதனால், இயற்கை எப்படி, எதுக்கு அந்த மாதிரி நம்ம சூழ்நிலை தள்ளப்படுது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்காக தான் நான் வீடியோ சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதியம் 12:30 மணிக்கு பஞ்சாபில் ஒரு லூதுனியா ஜிடி ரோட்டில் அங்கே இருக்கிற கானா பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்கும். கரெக்டாக அந்த ஜிடி ரோட்டில் மேலே ஒரு பிரிட்ஜு இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கீழே எல்லா மக்களுமே எல்லோரும் மாதிரி தான் நடமாடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற மாதிரி, ஈவினிங் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மதியம் 12:30 மணிக்கு பஞ்சாபில் இப்போது மேக்ஸிமம் அந்த குளிர் இருக்கும், அந்த வெப்பநிலை மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைம் எல்லா மக்களுமே நார்மலாக இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு லாரி வந்திருக்கு. அந்த பஞ்சாப் லாரினாலே எல்லாருமே புரியும்ல, அதுவுமே ஒரு டேங்கர் லாரி, அந்த ஆயில் லாரி. ஸோ அந்த லாரி பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜில் கீழே ரோடு இருக்குது. இப்போ நம்ம அந்த மதுரையில் பார்த்திங்கன்னா கீழே ரோடு இருக்கும், மேலே பிரிட்ஜ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பாலம், அந்த பாலத்துக்கு மேலே அந்த லாரி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு சில பேர் இந்த டிரைவர் வேணும்னே மோதிட்டான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் டயர் வெடித்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு டயர் வெடித்து ஒரு வண்டி கவுந்து இந்த மாதிரி இருக்கிற எண்ணெய்லாம் லீக்கேஜ் ஆகி அப்போ ஒரு ஃபயர் ஆகி அந்த வண்டி அந்த லாரி எதுவுமே இல்லாமல் ஆகிடுச்சு. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இருக்கிற அதில் இருந்த ஒரு டிரைவரும் கிளீனரும் ஒரு என்ன சொல்ல ஒரு செகண்ட்ஸில் தப்பிச்சதா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாரோட லைஃப்மே சொல்லுவாங்கள்ல, நீ செத்து பொழைச்சவன்டா, நீ அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ உண்மையிலேயே அவங்க செத்து பொழைச்சவங்க தான். ஏன்னா அந்த ஒரு சாவு அந்த நேரத்தை பார்த்துட்டு மறுபடியும் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டயத்தில் அவங்க 2 பேரும் உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஸோ இன்ன வரைக்குமே எந்த ஒரு உயிர் சேதம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் மேஜரான ஒரு இன்ஜூர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டிரைவர் கிளீனருக்கு. ஆனால் உயிர் தப்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸில் வந்த தகவல் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது, ஒரு பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம், நம்மளே போயிட்டுருக்கோம். நம்ம முன்னாடி நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், நம்ம வேலைக்கு போகிறோம், வேகமாக போகணும், இல்லை நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும், லேட் ஆகிரும் அப்படின்னு நிறைய குழந்தைங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைம். ஸோ இதுதான் சொல்லுவாங்க எல்லாருமே, எது எப்போ நடக்கும்னே தெரியாது. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, திடீர்னு நல்ல விதமாக மாறலாம், திடீர்னு கெட்ட விதமாக மாறலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு இதுவுமே ஒரு உதாரணம் ஒன்று சொல்லப்போனால். ஏன்னா ஸ்டார்டிங் ஆகி இந்த இயர் ஒரு 2024 ஸ்டார்டிங் ஆகி ஒவ்வொன்றுமே இப்போது சென்னையில் கேளம்பாக்கத்தில் பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க ஒரு 400 கோடியில். ஸோ அதை பற்றியுமே ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு விஷயமும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பாலம் ஃபுல்லாமே, மேலே இருக்கிற பாலம் ஃபுல்லாமே ஃபயர் ஆன மாதிரி ஒரு வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 2024 ஸ்டார்டிங்கான இயர் இப்படி நடக்குது, அப்புறம் வருஷம் ஃபுல்லாக என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாமே நெகட்டிவாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லி எல்லாமே ட்ராவல் பண்ணுங்கள், எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது என்னென்னா, இந்த மாதிரி இந்த பிரிட்ஜில் அந்த பஞ்சாப் ஜிடி ரோட்டில் இருந்த ஒரு லாரி, டேங்கர் லாரி, நல்லா பெரிய லாரி, அந்த ஆயிலெலாம் பெட்ரோலுக்கு பல்க்லாம் போடுறதுக்காக போகும்ல, அந்த பெரிய ஒரு லாரி. ஸோ அந்த மாதிரி ஒரு லாரி இருந்தது. திடீர்னு அது டயர் வெடிச்சுன்னு சொல்கிறாங்க, அந்த சைடில் மோதிச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க அந்த டிரைவரோட கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி கீழே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுன்னு தெரில, இது நியூஸில் வந்த ஒரு ஆர்டிக்கல், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கீழே ஃபஸ்ட்டு ஃபயர் ஆகலை, லைட்டாக தான் ஆக போச்சு. அதில் எந்த எண்ணெய் கசிவுலாம் வெளியே கீழே வந்துச்சுன்னா, இப்போ என்ன டேங்கர் லாரினா என்ன
கீழே விழுந்துச்சுன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆகிடுச்சு. அந்த உரசிக்கிட்டே போய் அதெல்லாம் ஆயிலும் வேலை வந்தாங்க, ஃபுல்லாக ஃபயர் ஆகி ஃபுல்லாக பாலத்தில் இருக்கிற கார்னர் ஃபுல்லாமே அந்த ஃபுல்லாக நெருப்பாகவே இதாகிடுச்சு. நீங்கள் அந்த இமேஜ் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீழே ஒரு ரோடு இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல்லாக ஃபயரான ஒரு நெருப்புக்கு கீழே நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி தான் ஆகியிருக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ அதில் நல்ல விதமாக யாரும் எதுக்கும் உயிருக்கு சேதம் எதுவும் ஆகலை. உடனே அங்கே இருந்த போலீஸ் சூப்பரண்ட் எல்லாருமே வந்து ரோடை பிளாக் பண்ணி எல்லாருமே இன்னொரு ரூட்டில் போங்க அப்படின்னு சொல்லி ரூட்லாம் மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ ஏன் இது நான் சொல்கிறேன்னா ஒரு அவேர்னஸாகவும் இருக்கணும் அதான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே போனீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வண்டி ஓட்டுங்க. அவங்க வீட்டில் கஷ்டம், வீட்டில் சண்டை, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை, பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இருந்தாலும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் எந்த ஸ்பாட்டில் இருக்கோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்தால் தான் முன்னாடி என்ன நடக்குது பின்னாடி என்ன நடக்குது. இதுக்கு தான் சொல்லுவாங்கள்ல போலீஸ் அவங்கெல்லாம் வந்து சார் எல்லாருமே சொல்லுவாங்கள்ல ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்கிறது. ஹெல்மெட் போடுறது நீங்கள் எல்லாருமே வந்து தப்பாகவே எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ஹெல்மெட் போடுறது வந்து ஒரு விதமான ஒரு சேஃப் ஜோன் தான் சொல்லணும்னா. ஏன்னா வண்டி ஓட்டும் போது யாருக்கு என்ன ஆகும் எப்போ என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்க, அந்த இன்சூரன்ஸ் போட்டனால உங்களுக்கு உங்கள் உயிர் வந்து ரிட்டர்ன் கிடச்சிருமா? ஒரு கிளைம் அமௌண்ட்டு கிடைச்சாலும் அது வந்து உங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான் போடுறீங்க தவிர அதனால உங்களுக்கு எதுவும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகிறது இல்லை. ஒரு சம் அமௌண்ட் கிடைக்கும் அவ்வளோதான். அது வந்து நீங்கள் ஹெல்மெட் போடுறதோ இல்லை நம்மளை வந்து பாதுகாக்கிற மாதிரி சில க்ளவுஸஸ் ஷூஸ் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறது வந்து நம்மளே வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தான். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருங்க. என்ன நடக்குது அந்த ஸ்பாட்டில், எப்படி நம்ம போகணும் வரணும், என்ன நடந்துச்சு அந்த ரோட்டில் போகிறோம் அப்படின்னா எல்லாருமே அவங்களோட வேலை வந்து என்ன நடக்குது அப்படின்னு லாங் ஷாட் பார்த்து தான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரோட்டில் என்ன இருக்குது, என்ன நடக்குது, பின்னாடி என்ன வண்டி வருது அப்படின்னு எல்லாமே கவனிச்சுட்டு. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு லைஃப் இருக்குது, பின்னாடி பயங்கரமாக ஒரு லைஃப் இருக்குது, இல்லை நிறைய பேர் வாழ்ந்தவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்கிறேன், தயவு செஞ்சு எல்லோரும் ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்க. அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் ஒரு ட்ராவலில் இருக்கும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருங்க. வீட்டில் கஷ்டம், எல்லாருக்கூடையும் சண்டை, இந்த மாதிரிலாம் நினச்சி உங்களுக்கான ஒரு லைஃப்பை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. சண்டை எல்லாமே இருக்க தான் செய்யும், பணம் கஷ்டம் எல்லாமே வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். அதுக்காக ஒரு ட்ராவலிங்கில் நம்மளோட ப்ரெசன்ஸை இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் அப்புறம் இழந்துருவோன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே சொல்கிற சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட காவல்துறைகள் அவங்க எல்லாமே சொல்கிற ஒரு சேஃபான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே இப்போ உங்களுக்கு தப்பாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த டயத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டு. ஏன் 1000 2000 ஃபைன் போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் போட்டால் தான் எல்லாருமே ஹெல்மெட் போடுறாங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கே வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு பயம்னு கிடையாது, இது அவங்க பண்ணுற ஒரு ரூல் மாதிரி, இது ஒரு கண்டிஷன் மாதிரி. இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லது தானே. ஸோ அதனால் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போகிறாங்கல்ல. நான் பார்க்குற எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. ஒரு 1500 ஃபைன் போட்டால் இன்சூரன்ஸ் போடாமல் வண்டி ஓட்ட முடியுங்களா? இல்லை எல்லாருமே ஓட்டுறாங்களா இன்சூரன்ஸ் போட்டு தான். ஸோ அந்த மாதிரி தான் இது ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டு தான் தோணுது. ஸோ இந்த மாதிரி ரோட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் பி கேர்ஃபுல்லாக ஒரு அவேர்னஸாக ப்ரெசன்ஸாக எல்லாமே போங்க. என்ன நடந்தாலும் லைஃப்பில் ஜஸ்ட் மூவ் ஆன் தான். ஸோ அதனால் யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறதோ யோசிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் பண்ணுறதோ இல்லாமல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் பேசுங்க. ஃபோன் பேசிட்டு முதல்ல வண்டியை ஓட்டாதீங்க. யாராக இருந்தாலும் ஃபோன் பேசிட்டு வண்டியை ஓட்டாதீங்க. அது ரொம்ப டேஞ்சர். ஒரு 2 நிமிஷம் நின்று பேசுறதுனால தப்பே கிடையாது. எவ்வளோ பெரிய கோடி சொத்தும் அழிஞ்சிடாது. ஸோ அதனால் எல்லாருமே சொல்கிறேன், ரெக்வஸ்ட்டில் சொல்கிறேன், இந்த மாதிரி சொன்ன ஒரு டிப்ஸு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரோட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு பஞ்சாபில். இன்றைக்கி நமக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம சேஃபாக போய்ட்டு சேஃபாக வந்திருப்போம். இந்த வீடியோ உட்காந்து நம்ம வீட்டில் பார்ப்போம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஆஃபீஸில் உட்காந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஃபஸ்ட்டான பிளேஸில் உட்காந்து பார்க்குறோம். ஆனால் பை ரோட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் சேஃபாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் எல்லாம் போயிட்டு வாங்க. ஓகே கைஸ், நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோட நான் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். இருக்கேன். பாய் கைஸ்.